வணக்கம், வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ் இப்படி எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷனான பச்சை பட்டாணியை வச்சு ஒரு சூப்பரான குருமா எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பச்சை பட்டாணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பட்டாணி நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஊற வச்ச பட்டாணியை ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த பட்டாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், பட்டாணி நல்லா வெந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 6லேருந்து 7 சின்ன வெங்காயம், ஒரு பீஸ் இஞ்சி, 7-8 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கடலெண்ணெய். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை பட்டாணி வேக வைக்கும் போதே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மஞ்சள் தூள், மிளகாத்தூளோடைய பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டாணி வேக வச்சுருப்போம்ல, அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் நான் தேங்காயும் பெருஞ்சீரகமும் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணியை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கர் லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துருங்க. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கர் லிட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், எப்படி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக குருமா ரெடியாக இருக்குது. இந்த பட்டாணி, தேங்காய் இதோடைய ஃப்ளேவர் எல்லாம் சூப்பராக இறங்கியிருக்கு.
சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.